கடலூர் குறிஞ்சிநகர் குடியிருப்பு பகுதிக்குள் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். கடலூர் குறிஞ்சிநகர் குடியிருப்பு பகுதியில் தான் நம்ம இருக்கோம். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இந்த குறிஞ்சிநகர் பகுதியில் நீர்மட்டத்தினுடைய அளவு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரினுடைய அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் ரப்பர் படகுகள் மூலமாக கடலூரில் இருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை முன்னெச்சரிக்கையாகவே மீட்டு செல்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. முதல் தளத்தினுடைய முக்கால்வாசி அளவிற்கு முள்ளக்கூடிய அளவிற்கு நீர் இந்த பகுதியில் வரும் என அவர்கள் சொல்கிறார்கள். தற்போது இடுப்பை விட தாண்டி நீரினுடைய மட்டம் உயர்ந்திருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அங்கிருந்து புறப்படும்படியும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படியும் அரசு சார்பில் அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த குறிஞ்சிநகர் பகுதிக்கு இதன் பின்புறமும் ஒரு பகுதி குடியிருப்பு பகுதி இருக்கிறது, ஹவுசிங் போர்டு பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியிலும் அதிக அளவிலான மக்கள் தேங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. குறிப்பாக ஹவுசிங் போர்டையும் சேர்க்கும் பொழுது 3000-4000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக நீரில் மூழ்க தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முதல் தளத்தில் இன்று அதிகாலையில் இருந்து இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. 10:30 மணிக்கு மேல் இந்த பகுதியில் நீரின் அளவு இன்னும் அதிகமாக இருக்கும் எனவும் இப்பகுதியில் இருக்கவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக கடலூர் மாவட்டத்தினுடைய சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்களிடம் பேசும்பொழுது சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த 1.5 லட்சம் கனஅடி நீரானது இன்னும் முழுமையாக ஆற்றை கடந்து வரவில்லை. அவை கடலூருக்குள் வரும்பொழுது அதிக அளவினுடைய நீர்மட்டம் உயரும். ஆற்றினுடைய இருபுறங்களிலும் கரையை தாண்டி மழை காட்டாற்று வெள்ளம் செல்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இப்போது வீடு வீடாக சென்று இங்கு வெள்ள நீர் மேலும் சூழப் போகிறது, அதிகரிக்கப் போகிறது என்று கூறி மீட்பு தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. முதலாவது பெண்கள், குழந்தைகள் அவர்களெல்லாம் அந்த பகுதியிலிருந்து மீட்டு செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இந்த பகுதியில் கடலூர்ல இப்ப மழை இல்லை என்றாலும் தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய மழை நீரினுடைய அளவு ஆற்றில் அடித்து வரப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் கடந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு புகிற தொடங்கி இருக்கிறது. இன்னும் நேரம் ஆக இந்த பகுதியில் மழை நீரினுடைய அளவு வெள்ள நீர் உள்ளே புகுந்து குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் மூழக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் என்கின்ற வகையில் முன்னெச்சரிக்கையாக இவர்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கடலூரை பொறுத்த வரைக்கும் 21 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 முகாம்கள் தான் இதுவரைக்கும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குறிஞ்சிநகர் பகுதியில் இதுக்கு கடந்த காலங்களில் மழை வெள்ளம் வந்த போதெல்லாம் இந்த அளவிற்கு மழைநீர் சூழ்ந்தது கிடையாது எனவும் இப்போது அதிக அளவிலான மழைநீர் தேங்கி இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிக்கான வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வீடு வீடாக சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க.